ஹாய் மக்களே, உங்களுக்காக தான் எல்லா வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். அதுக்கு 10 வியூஸ், 8 வியூஸு, 3 லைக் இந்த மாதிரி வந்தால் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க உள்ளே போயிடலாம். ஒரு இடத்த திடீர்னு ஜூம் பண்ணி காட்டுறாங்க. இந்த இடம் பார்த்தா ஒரு ஜெயிலு மாதிரி இருக்குது, தனியாக ஒரு ஆள் அடைச்சி வச்சிருக்க மாதிரி. சரி உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் பண்ணி காட்டுறாங்க. யாரோ ஒருத்தன் உள்ள மட்டி தலையை ஸ்டெயிலாக நின்றுட்டு இருக்கான். யாரோ அவனை செயின்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கான். பார்த்தா நம்ம கூம்பர் அப்படியே அந்த இடத்த வெட்டிச்சுக்கிட்டு அவன் யாரெல்லாம் தெரிகிற அளவுக்கு வருவியான். இது அப்படியே வேறு ஒருத்தன் டிவியில் பார்த்துட்டு இருப்பேன். அந்த டிவியில் பார்த்துட்டு இருக்கிறது வேறு யாருமே நம்ம சயின்டிஸ்ட் ஃபூ தான். பார்த்து அருமை நான் நினச்சதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஃபூ சத்தமாக போட்டு கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போதோ தெரியலை. சரி இங்கே நம்ம பயலுக பொடி நடையாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க, என்ன தான் நடக்க போகுதோன்ட்டு. சரி நம்ம கோக்கு கேட்குறாப்புல, இப்போ நம்ம ட்ரங்க்ஸை எங்கப்பா போய் தேடுறதுன்னு கேட்குறாப்புல. ஒரு வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியான்னு வெஜிட்டா கேட்குறாப்புல. இதேமாதிரி ரெண்டு பேரும் சண்டை முத்திடுது. திடீர்னு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு வெஜிட்டா கேட்கறாட் அப்படின்னு கத்துறாரு. அப்படின்னு பார்த்தா இவனா ஒருத்தர் பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். இது யாரா இவன் புதுசாக பெரிய டார்க் ஆராவோட கிளம்பி வந்துட்டு இருக்கேன். பார்த்தா ஒரு சயானு அவன் பாட்டில் அப்படியே வந்து நின்று அப்படியே அந்த மலையில் நின்றுடுறான். அதுக்கு நம்ம கோகு சொல்கிறாரு, இங்கேருந்து நீ போயிடு, நானும் வெஜிட்டாவும் பார்த்துக்குறோம் அப்படின்றப்ப இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து நம்ம கோகு வெஜிட்டாவை ஸ்டாப் பண்ணிட்டு இது என்னோட ஃபைட்டு அப்படின்ட்டு இவர் முன்னாடி போகிறாரு. அவன் தன்னோட அந்த பவர்லாம் வெளியே தள்ளுறியான். அதையும் பிரேக் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பசங்களுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம கோகு அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தயாராகிறாரு. வெஜிட்டாவும் சும்மா இல்லை, அவரோட பலத்தையும் காட்டுறாரு. அடுத்து கோகு அப்படியே கொஞ்சம் ஸ்டைலாக திரும்பி வந்து சூப்பர் சைன் 1க்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறாரு. கொஞ்சம் வெறியோட ஒரு கொடூரமான பார்வையோட கிளம்புறாரு. ரெண்டு பேருமே பசங்க அட்டாக் பண்ணுறதுக்கு கிளம்புறாங்க. அட்டாக் பண்ணுறதுக்கு வெஜிட்டாவும் கிளம்புறாரு. சரி சூப்பர் சைன் 2க்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறாரு. திடீர்னு நம்ம ஒரு குத்த போவார் கூம்பரை. திரும்பி பார்த்தா கை ஸ்ட்ரக் ஆயிரும். என்னடான்னு பார்த்தா கூம்பரோட ஒரு பவர் போய் கோகுவோட கையை பிடிச்சிக்கும். அந்த பவர் அப்படியே போயிட்டு கோகு வித்தியாசமாக ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணி கையை இழுத்து அப்படியே ஒரு மாதிரி கோகுவோட பாடி பூரா அது பரவ ஆரம்பிச்சு. அதுக்கடுத்து நாட் கண்ட்ரோலுக்கு போயிடுவார். என்ன பண்ணுறேன்னே தெரியாத ஒரு கண்ட்ரோலான ஒரு ஃபார்முக்கு போயிடுவார். அது சூப்பர் சைன் அன்கண்ட்ரோல் ஃபார்மு. இந்த ஃபார்முக்கு போனோடனே வித்தியாசமாக பார்ப்பார். பார்த்துட்டு கண்ணெல்லாம் மேலே போயிட்டு பயங்கரமாக கத்துவார். எவால்வேஷன் பயங்கரமாக இருக்கும். சரி இது இப்படி இருக்கிறத பார்த்தா திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் போய் நம்ம வெஜிட்டாவை அடிச்சுட்டு இருப்பார். வெஜிட்டாவைப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சண்டை ஓட்டுட்டு இருப்பார். சரி பயங்கரமாக அப்பயும் டஃப் கொடுத்துட்டு இருப்பார் வெஜிட்டா. அப்போ நம்ம ஃப்ரெண்டும் கூட பார்க்காம சத்துன்னு ஒரு குத்து போடுவார். அடுத்து கரெக்டாக வெஜிட்டா கொஞ்சம் தள்ளி போய் நின்றுவார். இவர் கூம்பரோட பவரெல்லாம் இவருக்கு வந்துடும். என்னடா இது பார்க்க ஆச்சரியமாக இருக்குது, யாரா இவன் இந்த ஈவில் சைன் அப்படின்னு பார்க்குறப்ப இது சம்மந்தம் இல்லாமல் என்ன நடக்குதுன்னு வெஜிட்டா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி அந்த பவரெல்லாம் கீழே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காரு. மாசாக தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காப்புல நம்ம தலைவன். தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும்போது மாய் பார்த்துக்கிட்டு இருக்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அதில் திடீர்னு பார்த்தா ஒரு தட்டு நம்ம மாய் பக்கம் வந்துடுது அந்த பவரு. திடீர்னு பார்த்தா மாயை உடனே கதை முடிஞ்சு போல அப்படின்னு நினைக்கிறப்ப கையை மூடிக்கிட்டு இருக்கிறா. இப்போ தான்டா வணக்கம்டா மாப்பிள்ள கேப்சூல் கார்ப்பில் இருந்துன்ட்டு போட்டு நம்ம ட்ரங்க்ஸ் வந்துட்டு ஸ்டைலாக போட்டு தள்ளி விட்டு டக்குன்னு அந்த பிளாஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. மாய் உனக்கு எதுவுமே ஆகலையிலன்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம மாய் நல்லா இருக்குங்கிறாரு. நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணது போதும், டக்குன்னு போய் அவனை காப்பாற்றுங்க, நீ கேட்குறாட்ட பார்த்துக்க, நான் அந்த புதுசாக வந்தவன் நான் பார்த்துக்கிறேங்கிறாரு நம்ம வெஜிட்டா. அவரும் டக்குன்னு ரொம்ப வெறியேறி வேற போயிடுறாரு. யார் இவன் புதுசாக தெரியாமல் இருக்காருன்னு டக்குன்னு போங்கிறாரு. வெஜிட்டா அவரோட பேஸ் ஃபார்மில் போகிறாரு. ட்ரங்க்ஸ் அவரோட சூப்பர் சைன் ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு டக்குன்னு போய் கோகு கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அடுத்து நம்ம வெஜிட்டா டக்குன்னு கிளம்பிடுறாரு அந்த பக்கத்தில் கூம்பர் கூட சண்டை போடுறதுக்கு. அவனும் என்னடான்டா ஸ்டெயிலாக நின்றுட்டு இருக்கான். சரி போனால் எவனோ ஒருத்தர் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுறான். யாரா அவன் புடையிலேருந்து அடிக்கிறவன் அப்படின்னு பார்த்தா டேய் நீ ஆல்ரெடி செத்து போன கூலர் தானடான்னு பார்க்குறப்ப இவன் எப்படா உயிரோட வந்த ரொம்ப டென்ஷனாக ஆக்குறாங்க. ஐயோ என்ன நடக்கக்கூடாதெல்லாம் நடக்குதே பார்க்குறேன். நம்ம என்னவே பண்ணுறதுனே தெரியாமல் மாய நின்றுட்டுருக்கா. இதெல்லாம் பார்த்து நம்ம ரசிச்சுக்கிட்டு இருப்பாப்புல டிவியில். நாட் கண்ட்ரோலில் இருக்கிற கோகுவை பார்த்து இன்னும் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அது வேறு விஷயம். இவன் பாட்டில் மலையில் ஸ்டெயிலாக நின்றுருக்கும்போது வெஜிட்டா யோசிச்சுட்டு இருக்காப்புல. ஒருவேளை நம்ம முன்னோர்கள் சொல்கிற ஈவில் சையன் அந்த கோஸ்ட் சையன் இவன் தானோ அப்படின்னு யோசிக்கிறேன். அப்படின்னா 1000 வருஷத்துக்கு முற்பட்டவன். இந்த பக்கத்தில் நம்ம கோகு ஒரு பயங்கரமான குத்து வாங்கிறாரு. ட்ரங்க்ஸ் எப்படியே கோகு சமாளிச்சிடறாரு. அப்பா நான் இவனை பார்த்துக்கிட்டேன் அப்படி வாங்கன்றப்ப கூலர் பேசிகிட்டு இருப்பார். இந்த மங்கிகளுக்கு எங்கே இருந்தால் இவ்வளோ பவர்லாம் வருதுன்னு தெரியல, இவனுங்களாம் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு திரும்பி செத்து பொழைச்சி வர்றது பெரிய விஷயமா இருக்குது. அது மட்டும் அவங்களை கூட்டம்னா கதையை முடிஞ்சிருக்குன்னு யோசிக்கிறாரு. திடீர்னு பார்த்தா நம்ம கோகு திரும்பி பார்க்குறாப்புல. இவனா அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணுறாப்புலன்னா சிரிச்சுக்கிட்டே அட்டாக் பண்ணுறதுக்கு வராப்புல. அதை கூலரும் அப்படியே பிரேக் பண்ணிடுறாரு. அந்த அட்டாக் அப்படியே பேசுகிறாரு. என்னோட தம்பியை நானே கொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நீயே அவனை கொண்டுட்ட, இப்போ என்னோட அடுத்த டார்கெட் நீ தான் அப்படிங்கிறாரு. அதுக்கு நம்ம கோகு ஒரு மாசான ஸ்மைலிங் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ட்ரங்க்ஸ் அந்த ஒரு கேப்சூலை தூக்கி போடுறாரு. அது அப்படியே வெடிச்சிருது. அது வெடிச்சிட்டு உள்ளே இருக்க என்னடா இருக்குன்னு பார்த்தா ட்ரங்க்ஸோட கத்தி. இதுக்காட எவ்வளோ சீனு அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் கோகுவை தள்ளி அடிச்சுட்டு இருக்காப்புல. நீ என் தம்பியோட கோல்டன் ஃபார்மை தான் நான் பார்த்துருக்கேன், கோல்டன் ஃப்ரீஸாவை, இப்போ என்னோட கோல்டன் ஃபார்மை பாருன்ட்டு அப்படியே ஒரு சின்ன டைலாக் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் செஞ்சுட்டு அப்படியே கத்த ஆரம்பிக்கிறார். அந்த பாறைலாம் மேலே பறக்குது. பார்த்தா திடீர்னு நெருப்பாக அணையுது. என்னடா இது கோல்டு கலரில் தங்கம் பயங்கரமாக மினுமினுக்குது அப்படின்னு பார்த்தா
பார்த்தா கோல்டன் கூலரு, இதுதான் என்னோட கோல்டன் ஃபார்மு பாருங்கடா குரங்குகளாங்கிறாரு. அப்படியே கோகுக்கு அப்படியே வெறியேறி போயிருக்க நாட் கண்ட்ரோல் அப்படின்னு சண்டை போட முடியல. கோகுவை தோக்கடிச்சிடுறாரு கூலர். அடுத்து ஒரு பெரிய பிளாஸ்ட்டை ஒருத்தர் உருவாக்குறாரு. உருவாக்கிட்டு அதை கூம்பர் பக்கத்தில் செலுத்துறாரு. ஏன்னா சைனா பிடிக்காதுல்ல. கூலருக்கு ரொம்ப டஃப்பு கொடுத்து அந்த பிளாஸ்ட்டை கொண்டு போய் எப்படியும் அந்த மலையில் போட்டுடுறாரு. அது அப்படியே நம்ம கூம்பர் பக்கம் போய்கிட்டு இருக்கு. இந்த சீன் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ட்ரங்க்ஸ் ஓடி வந்து கோகு உங்களுக்கு எதுவுமே ஆகலைன்னு கேட்குறாரு. எனக்கு எதுவும் ஆகலை ட்ரங்க்ஸ், உனக்கு எதுவும் ஆகலை, நான் அந்த இடத்துலேருந்து வேகமாக தப்பிச்சிட்டேன், கூலர்கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேங்கிறாரு. சரி ஓகே அடுத்து என்ன பண்ணுறதுன்னு 2 பேருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரி அதை நம்ம பார்த்துக்குவோம்ட்டு ட்ரங்க்ஸும் சொல்லிகிட்டு இருப்பார். பேசிகிட்டு இருக்கும்போதே கோகு வந்துட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த மலை அப்படியே பிளாஸ்ட் ஆயிடுது. இவன் நம்மால் ஸ்டைலாக இறங்கி வந்து நிற்கிறாப்புல மலையில். முடிஞ்சால் ஏன் கூட வந்து ஃபைட் பண்ணுங்கடான்ட்டு கத்திரியான் கூம்பரு. என்னடா இது ஷீல்டையை டப்புன்னு உடைக்கிறானேன்ட்டு கொஞ்சம் வெறியோட கத்திக்கிட்டு இருக்கான். கத்திட்டு எவ்வளோ பெரிய டார்க்காராக இடத்தையும் ஒரு மாதிரி நைட் பிளேஸ் ஆக்கி விட்டுருவான். அதுக்கடுத்து ரொம்ப அட்டாக் ஆகிற இடம் மாய் மேலே அடி விழுகும். பிறகு அப்படித்த கூலர் இந்த மங்கிகளுக்கெல்லாம் எங்கேருந்து இவ்வளோ பவர் வருதுன்னு தெரிலன்ட்டு இங்கே வந்தால் புகையெல்லாம் தட்டி விட்டுட்டு பார்த்தா 2 பேருமே தும்பிக்கிட்டு இருக்காங்க. இவனை என்ன பண்ணுறதுனே தெரியலன்னுட்டு இருக்கும்போது கோகு கேட்குறாரு, இவன் யாராக இருக்கும், நம்மளை மாதிரியே இருக்கானே சயன் தானே அப்படின்னு கேட்குறாரு. நம்ம முன்னோர்கள் சொன்ன ஈவில் சயனே, இவன் 1000 வருஷத்துக்கு முற்பட்டவன், நம்மளை விட இவனுக்கு வயசு அதிகம், பவர் அதிகமாக இருக்குது, இவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது போல், இவனை வேறு வழியில் தான் கண்ட்ரோல் பண்ணணும், அதனால தான் இவனை நம்ம முன்னோர்கள் சிறை பிடிச்சி வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு வெஜிட்டா சொல்லிகிட்டு இருப்பார். சரி நம்ம மாய் இவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா பாக்கெட் எடுத்து தேடி பார்க்குறா. பாக்கெட் என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தா கையை மூடி வச்சுருக்க. கையை திறந்தா நம்ம பொட்டார இயரிங்ஸு. அதை அப்படியே தூக்கி போடுவார். கோக்கும் வெஜிட்டா அதை அப்படியே கேப்சர் பண்ணி பிடிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் இதை உடனே போடுங்க, வேறு வழி இல்லை அப்படின்ட்டு மாய் சொல்லும்போது ட்ரங்க்ஸு சொல்கிறாரு, நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே நானே அந்த இடத்துல போய் அவனை முடிச்சுட்டு வந்துடுறேங்கிறாரு நம்ம ட்ரங்க்ஸு. நம்ம பையன் கொஞ்சம் ரொம்ப வீராப்பாக தான் ஆள் எடுத்துகிட்டு ரொம்ப போவாப்பில் சூப்பர் சைன் பேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகி. ஆனால் கூம்பர் அப்படியே அந்த கத்தியை பிடிச்சி நின்றுவான். நின்று பிடிச்ச உடனே அந்த கத்தியை அசையவே விட மாட்டோம். அப்படின்ற ட்ரங்க்ஸை ஆச்சரியமாகி போயிடும். என்னடா டக்குன்னு கழுத்தை பிடிச்சிருவாரு. கூம்பர் கழுத்தை பிடிச்சோடனே கொஞ்சம் பாதி உடம்பு செயலிழக்கிற மாதிரி போயிடும் ட்ரங்க்ஸுக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ட்ரங்க்ஸுக்கு ஹெல்ப் பண்ணானே என்னென்னா தெரில. கூலரு தன்னோட ஒரு பிளாஸ்ட்டை கூம்பர் பக்கம் வீசுவார். அந்த பிளாஸ்ட்டு கூம்பர் எதுவுமே பண்ணாது. தட்ஸ் வேஸ்ட்டாக போயிடும். இந்த மங்கிகளுக்கு எங்கே இருந்தால் சக்தி கிடைக்குதே தெரியல அப்படின்னும் போது வெஜிட்டா ரொம்ப காண்டாயிறாரு. டக்குன்னு அந்த பொட்டார இயரிங்ஸை கோகுவையும் போட சொல்கிறாரு. கோகுவும் போடுறாரு. திடீர்னு கூம்பர் அப்படியே இந்த கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வெளிச்சம் தெரியுது. யாருன்னு பார்த்தா நம்ம பயிர் வெஜிட்டோதேன். அப்படியே தலைவங்க மாசாக நின்றுக்கிட்டு இருப்பாங்க பேஸ் ஃபார்மில். அடுத்து அப்படியே பார்ப்போம், ஓஹோ ஃபியூஷன் டெக்னிக்கா இது நான் இருக்கும்போதே இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது சூப்பர் சைன் ப்ளூக்கு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிறாங்க. அப்படியே ஒரு மாசான மூமெண்ட்டுக்கு கிளம்புறாங்க. டக்குன்னு எபிசோட் நிப்பாட்டிடுறாங்க, முடிச்சு விட்டுறாங்க. சரி ஓகே, கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் வீடியோவில் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போதும். எந்த டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்க. ஓகே, டாட்டா, பை.